ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. குட்டையோ நெட்டையோ, சிறுசோ பெருசோ, வளர்ச்சியோ வீழ்ச்சியோ, அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அன்னைக்கு இந்த ஊடகமே எல்லாருமே சசிகலா வந்தது எடப்பாடி போய் காலில் விழுந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல நாம சொன்னோம். அதே கருத்தை தான் இன்னைக்கு நாம சொல்றோம். அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் முதல்வர், சிங்கிள் லார்ஜஸ்ட். எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர். இதுதான் சரியான தீர்ப்பாட்டு ஒரு அரசாங்கம் அமையணும். அது இல்லாத ஒரு சூழ்நிலை வந்ததுல எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துட்டாரு. வருங்காலத்தில் எடப்பாடியே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காது? இப்ப அந்த எண்ணிக்கைக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். 1-3 ஆதரிக்கலாம், 3-1 ஆதரிக்கலாம். ரெண்டுக்குமே வழி உண்டு. அரசியல் சூழ்நிலை பொறுத்து தான் அது வரும். முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தாவேக்காவோட திமுக தான் முதல் எதிரி, தாவேக்கா இல்ல அப்படின்னு. அது என்ன காரணம்? அவரு சாஃப்டா இருக்காரு, பொய் சொல்றாரு. எதுக்காக? அதாவது இவர் திமுக ஆதரவில் சிஎம் ஆக முயற்சி பண்ணாருங்கிற சொல்லி அதை இவர் மேல ஒரு குற்றச்சாட்டாட்டு சொல்லும்போது அதனால என்னன்னு சூழ்நிலை மாறிட்டு விஜய் தான் நம்பர் 1 ஆயிட்டார். வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுக உறுதியாக இருக்குமா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நெஞ்சந்தன். அதிமுக உறுதியா இருக்குமா? குட்டையோ நெட்டையோ, சிறுசோ பெருசோ, வளர்ச்சியோ வீழ்ச்சியோ, அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அன்னைக்கு இந்த ஊடகமே எல்லாருமே சசிகலா வந்தது எடப்பாடி போய் காலில் விழுந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல நாம சொன்னோம். அதே கருத்தை தான் இன்னைக்கு நாம சொல்றோம். அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். பட் கட்சி பலகீனம் அடையுமா? எஸ். அமைப்பு ரீதியாக பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு நாங்கள் தான் அதிமுகன்னு அந்த இடத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இவர் ஆதவ் அர்ஜுனா இவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதிமுக பலகீனப்படுத்தி அந்த இடத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா, 72 சட்டசபை சம்பவம், 89 சட்டசபை சம்பவம்னு ஏதோ அதிமுகங்கிறது விஜய் தலைமையிலான தாவேக்கா தானே அவங்க பலகீனப்படுத்திட்டு இருக்காங்க. அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால பலாப்பழத்தை வெட்டி வச்சா மொய்க்கும். அதே மாதிரி அதிகாரத்தை நோக்கி அதிமுக தாவேக்காட்டா போறாங்க. அப்படி போகக்கூடிய இடங்கள்லாம் அதிமுக பலகீனம் அடையும். ஆனா நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருப்பாருன்னு உறுதியாக சொல்றீங்க. அது நான் 10 வருஷமா சொன்னதானே. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருங்கிறது 10 வருஷமா சொன்னதானே. பிடிய கிடைச்ச பிறகு அவர் எப்படி விடுவார்? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆயிட்டு. அப்போ நீங்க ஒரு கட்சிங்கிறது கம்பெனி மாதிரி பிடிச்ச பிறகு அதை யார் விடுவா? நீங்க எல்லா காலில் விடுறது, எல்லாம் அனுசரிச்சு போறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ரோமன் அதிமுக அரசியல் அதுதான். எல்லாமே தாங்கள் அதிகாரத்துக்கு வர்றது தானே. அந்த அதிகாரமே எடப்பாடி கிட்ட வந்த பிறகு எப்படி அவர் அதை விட்டு கொடுத்துட்டு போவாரு? ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறது போதான் செய்வாங்க. இவர் விஜயபாஸ்கர் போனா ஆர் உதயகுமார் வச்சு திட்டணும், பணத்தை கொடுத்துட்டு போ, சம்பாதிச்சத்தை கொடுத்துட்டு போ. அப்போ அதிமுக வச்சு சம்பாதிச்சாங்கிறத ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள. நான் ஒவ்வொரு தலைவராக போயிட்டு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியுடைய பிடி கட்சியில தளராதா? பிடி தளர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிமுக அவரு தான். அது பலகீனப்படலாம், அதுல மாற்றம் இல்லை. அதிமுக அவர் தான். 21% 15% போகலாம். அப்போ பலவீனப்பட்டாலும் அதிமுக எப்படி உயிர்த்து இருக்க முடியும்? ஏங்க, என்டிஆர் சந்திரபாபு நாயுடு தூக்கி போட்டுட்டாரு. நீங்க எல்லாரையும் பெருந்தன்மையா சசிகலா, தினகரன் பெருந்தன்மையா எல்லாரையும் உள்ள விட்டாங்கன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்களே. அந்த இடத்துக்குள்ள அவர் இவர் விஜயபாஸ்கரையும் சிபி சண்முகத்தையும் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வெளியில மறப்போம் மன்னிப்போம்னு அவங்களுக்கு பழைய அதிகாரத்தையே கொடுத்து இருங்க. ஏன்னா போட்டியாளராக வரல, ஸ்டேட் வைடு வர முடியல. அவங்க ஸ்டேட் வைடு போட்டியாளராக வந்தது சசிகலா, உயரத்தில் இருந்தாங்க. ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவங்க. டிடிவி தினகரன் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணார். அப்போ இவங்க 3வது தவிர மற்றவங்க போட்டியாளர் இல்லைங்கிற அடிப்படையில் பழைய போஸ்ட்டை கொடுத்து கண்டோன் பண்ணவரை அதை வச்சிருக்கலாம். அது என்னவோ இவங்களை கண்டா அவர் பயப்படுறாரோ என்னவோ தெரியல. இன்னும் எத்தனை டிக்கெட் வெளியே போகும்? அது உங்களுக்கு அங்கங்கே ப்ராமிஸ் இருக்கிறதும் இன்னொரு இடம் இருக்கக்கூடிய அளவுக்கு யார் யாருக்கு இடம் இருக்கோ அங்கங்கே அதுக்கு தக்கன போகும். இதோட பெட்டர் இடம் எங்கே கிடைக்குன்னு ப்ராமிஸ் வந்தாலே போகும். இப்போ அதிமுகன்னா அவங்க எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எதிர் விஜயார் எலெக்ஷனுங்கிறதுல இன்னும் 4 வருஷம் 11 மாதம் அவங்களுக்கு அந்த கூட்டணி ஆட்சிக்கு
விஜய், காங்கிரஸ், தாவேகா, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக் கூட்டணி ஆட்சிக்கு தாவேகா தலைமையில். அதுக்குன்னு வந்து 4 வருஷம் 11 மாதம் ஆயிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சிக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு தானே எல்லாரும் விரும்புவாங்க. பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் வைக்குமா, ஆளுங்கட்சி அதிகாரத்தை நோக்கி வருவாங்கல்ல. அது நிறைய பேர் அந்த பகுதியில் 3வது இடத்துக்கு போன எடப்பாடி என்னைக்கு சிஎம் வர போகிறாரு, அவரை நம்பி ஜெயலலிதா அம்மையார் மாதிரிலாம் திரும்பி வர முடியாது. தோத்த ஜெயலலிதா அம்மையார் 98 ஜெயித்தாங்க. தம்பிதுரை, கடம்பூர் ராஜு, சேடப்பட்டி முத்தியாலாம் அமைச்சரானாங்க. அந்த சுச்சுவேஷனுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி 3ஆவதே போயிட்டாரு. 5 வருஷம் ஓடிட்டு அடுத்த 5 வருஷம். அப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி தாவேக்காவை தான் அழைக்கிறாங்களே, நாங்கள் தான் அதிமுகன்னு. ஸோ அங்கே போய் அடைக்கலமாயிருவாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு சட்டசபையில் அவமானம், ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் அவமானம்னு சொல்லி அப்படி போய் அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க. அதில் லாபம் இருக்கும் அவங்களுக்கு. அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதா? அதிமுக ஆட்சிக்கு வர்றதுங்கிறது எடப்பாடியே கெடுத்துக்கிட்டார். நீங்கள் முறைப்படி விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர், அல்லது யூபி, கர்நாடகா, பீகாரில் நடந்த மாதிரின்னா எடப்பாடி முதல்வர், விஜய் அவர் துணை முதல்வர் போலனால அவருக்கு வந்து 70 விழுக்காடு மந்திரி சபை இடங்கள் தான் நியாயமான முறையான ஒரு அரசியல். ஆனால் ராகுல் காந்தி ஒரு இம்மெச்சூர், ஒரு ட்ரைட்டர், ஒரு ட்ரெச்சரஸ் பொலிட்டீஷியன், இந்திய மண்ணிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பொலிட்டீஷியன், மோடியை ஜாதிய ரீதியாக இழிவாக பேசின ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கண்ட்ரோலில் ஒரு கவர்மெண்ட் வரணும்னு டக்குன்னு ஸ்டாலின் முதல்வர் நினைச்ச 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாரு, 2 மந்திரி வாங்கிடுறாரு, முஸ்லீம் லீக் கிட்ட பேசுறாரு, கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுறாரு. அப்படியே ஒரு 13 பேர் ஸ்டாலின் முதல்வர் சொன்ன கூட வச்சு ஒரு முறையற்ற ஒரு அரசாங்கத்தை பண்ணிடுறாங்க. முறையான அரசாங்கம்னா விஜய் முதல்வர், எடப்பாடி, தோற்கடிக்கப்பட்ட ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு, விஜய் முதல்வர் சிங்கிள் லார்ஜஸ்ட், எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர். இதுதான் சரியான தீர்ப்பாட்டு ஒரு அரசாங்கம் அமையணும். அது இல்லாத ஒரு சூழ்நிலை வந்ததுல எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துட்டாரு. பட் இப்படித்தான் வரும்னு ஒரு ஆரம்பத்தில் நம்பி தான் நாங்கள் கிங் மேக்கர்ல கிங்கு, இந்த கல்யாண் சிங் மாயாவதியை சப்போர்ட் பண்ண மாதிரி இவங்க ஜேடிஎஸ் குமாரசாமி கவுடாவை பாஜக சப்போர்ட் பண்ணது மாதிரி, நிதிஷ்குமாரை பாஜக மேல இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி, 3வது கட்சியை முதல் கட்சி சப்போர்ட் பண்ண மாதிரி, முதல் கட்சி 3வது கட்சியை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு ஏமாந்தாரு. அதில் அவர் ஏமாற்றம் அடைஞ்சதுல அதிகாரம் வந்து ராகுல் காந்தி ஒரு முறைகேடான ஒரு அரசியலை பண்ணி ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களெல்லாம் ஒரு அநாகரிகமாக, அசிங்கமாக இந்துக்களை பிரேன்படுத்தக்கூடிய பாஜகவை மேல ஒரு பழியை போட்டுக்கிட்டு அசிங்கம், முறைகேடு, பதவி வெறி எல்லாத்துக்குமே காரணமாக்கிக்கிட்டு ஒரு அரசு அமைச்சிட்டாங்க. அந்த அரசு அமைஞ்சதுல, ஒரு கூட்டணி அரசு அமைஞ்சதுல எடப்பாடிக்கு அதிகாரம்ங்கிறது கேள்விக்குறி ஆயிட்டு அவர் வந்து அவர் அதிகாரம் இல்லாத அவரை விட்டுக்கிட்டு டெசர்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த இடத்துல எடப்பாடி வந்து கொஞ்சம் கவனக்குறைவா அரசியல் பண்ணதோட விளைவை அவர் சந்திக்கிறார். இப்போ வருங்காலத்தில் எடப்பாடியே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, இருக்காது? கண்டிப்பா அந்த எண்ணிக்கைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரலாம். 1-3 ஆதரிக்கலாம், 3-1 ஆதரிக்கலாம். ரெண்டுக்குமே வழி உண்டு. அரசியல் சூழ்நிலை பொறுத்து தான் அது வரும். அது வந்து அவரு ஃபர்ஸ்ட்ல 1-3 ஆதரிச்சுட்டா அப்புறம் 2க்கு ஆதரவுல 3 உட்கார்ந்துடலாம். இது அவர் வந்து கரெக்டா அசஸ் பண்ணியிருப்பாரு, சென்ஸ் பண்ணியிருப்பாருன்னா திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பாரு. திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருந்தாருன்னா ஒரு 8 மாசத்துல விஜய் சப்போர்ட்ல இவர் உட்கார்ந்துடலாம். இப்படிதான் பீகார், கர்நாடகா, யூபிலெல்லாம் நடக்கும். யூபி, பீகார், கர்நாடகாலாம் நடக்கும். அப்போ நீங்க உங்களுக்கு அந்த டைனமிக்ஸ் மாறிட்டுங்கிறத அவர் உணரல. பிரிசனரா பாஸ்டா அவரே இருந்துட்டார். ஒரு தலைவர் இருக்கக்கூடாது. ஆனால் ஃபியூச்சரில் திரு எடப்பாடி பழனிசாமியே தாவேக்கா அரசுக்கு திரு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவருக்கும் அவருக்கு சேர்ந்தவர்களுக்கும் அதிகாரம் பெறுவதற்கான அது 2 விதமாட்டு நடக்கலாம்னு சொல்லல. அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை தக்கன 1-3 சப்போர்ட் பண்ணலாம், 3-1 சப்போர்ட் பண்ணலாம். 2க்குமே வழி உண்டு. இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டே 1 அதை பண்ணியிருக்கலாம். அதுதான் முறை. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை உள்ள கொண்டு வந்தா இந்த ஆட்சியை பிடியில வச்சிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புங்கிற பேர்ல பதவி வெறியில செயல்படக்கூடிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக், சிபிஎம், சிபிஐ, விசிகா வந்து எதிர்வினை ஆட்டிட்டு இருப்பாங்க மக்கள் மத்தியில. அதற்கு கருத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பிடியில இந்த கட்சி போயிட்டு ஸ்டாலின், இந்த ஆட்சி போயிட்டு ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்றவங்க வந்து காலையில வீரபாண்டியன் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு, சண்முகம் சாயங்காலம் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இவங்க கையில் இருக்கிற அரசு மாதிரி இஷ்டம் போல பேசிட்டு இருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து 3.5 விழுக்காடு 5 விழுக்காடு ஆக்கணும்னு அவங்க ஒரு ஷாஜகான் நண்பர் தான் அவரு, அது வேற விஷயம். பட் ஐடியாலஜிக்கலா வந்து 3.5 மாத்தினா அது வந்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பாதிக்கும்னு நயனார் உடனே பதில் சொல்லிட்டாரு. பட் அந்த கலைஞர் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். அல்லது 1 விழுக்காடு கூட போலீஸ் போர்ட்ஸ்ல இஸ்லாமியர்களுக்கு இருக்காது. அது நம்ம நியாயமான உணர்வுல பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அதை வரவேற்கிறோம். பட் இவரு தன்னோட ஆட்சி தான் அதை 5ஆம் உயர்த்தணும்னு உடனே சொல்றாரு.
சரி, முக்கியமா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தாவேக்கா விட திமுக தான் முதன்மை எதிரி, தாவேக்கா அல்ல அப்படின்னு. அது என்ன காரணம்? அவரு சாப்பிட்டா இருக்காரு, பொய் சொல்றாரு. எதுக்காக? அதாவது இவர் திமுக ஆதரவில் சிஎம் ஆக முயற்சி பண்ணாருங்கிற சொல்லி அதை இவர் மேல ஒரு குற்றச்சாட்டாட்டு சொல்லும்போது அதனால என்னன்னு சூழ்நிலை மாறிட்டு விஜய் தான் நம்பர் 1 ஆயிட்டாரு, ஸ்டாலின் நம்பர் 2 நான் நம்பர் 3ங்கிற யதார்த்தத்தை ஒத்துக்கிட முடியாம விஜய்க்கு ஓட்டு ஒன் டைம் ஓட்டு அது டிசிபேட் ஆயிருங்கிற ஒரு ஆசையில நம்பிக்கையில அல்லது தன்னையை ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இதை பேசுறாரு. அவர் தான் ஸ்டாலினையும் தோக்கடிச்சிட்டாரு, எடப்பாடியும் தோக்கடிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் 4ஆம் தேதி மேய்க்கு முன்ன என்ன வேணாலும் பேசலாம். 4ஆம் தேதி மே ரிசல்ட்டுக்கு போன பிறகு இட் இஸ் ரைட்டிங் ஆன் த வால், திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். கண்ணெதிர அவர் முதல் இடத்துக்கு வந்தாச்சு. எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிகம் பெற்று 35க்கு வந்தாச்சு. ஸ்டாலின் 31 இருக்காரு, கூட்டணி கட்சி போன பிறகு 25, எடப்பாடி 21 இருக்கிறாரு. கட்சிகளோட நிர்வாகிகள் காலவாரிட்டு போகும்போது 20க்கும் கீழே. அப்போ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரசியலை பேசுறதுக்கு அவர் தயார் இல்லை. விஜய்க்கு 35ங்கிறது எவாபரேட் ஆகிரும், ஆவியா போயிடும், அது ஒன் டைம் ஓட்டு தான் ஒரு தப்பு கணக்கை போட்டு பேசுறாரு. இல்லை, எதிர்காலத்தில் ஒரு மென்மை போக்கை காட்டுவதற்கான ஒரு அடித்தளம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அவர் முதல்ல விஜயை மீறி காங்கிரஸை கையில் எடுக்கணும்னு தான் விஜய் கேரளாவில் பதவியேற்புக்கு போகாததுனால 3 மணிக்கு சதீஷன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தார். அப்போ விஜய் வாழ்த்து தெரிவிக்கல, ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கல, நான் தான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன்னு அதை பண்ணாப்புல. அப்படி பண்ணதும் குதிரை பேரத்தை யார் பண்ணாலும் தப்பு தான்னு ஜோதிமணி ஒரு டேண்டம் வித் இபிஎஸ் விஜயை விமர்சனம் பண்ணி ஜோதிமணி ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த கட்டம் இவர் காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணார். அப்போ அவர் இன்னும் தான் சீஃப் மினிஸ்டருங்கிற அந்த இதுக்குள்ள தான் இருக்கிறார். பட் 3வது போயிட்டாரு, கீழே போயிட்டு இருக்காங்கிறத அவர் உணரல. பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இல்லையா? இல்லை, அதான் 3வது போயிட்டாருங்கும் போது இது ஒரு 1, 2, 3ங்கிற யூபி, கர்நாடகா, பீகார் அரசியல் தான் நடக்கும். பட் கடந்த காலத்தின் கைதிகளாக எல்லாரும் அந்த திமுக அதிமுக அரசியலுக்குள்ளே பேசிக்கிட்டு எப்படி திமுகவை ஆதரிச்சு இது பண்ணலான்னையோ அப்படி நீ பேசியிருப்பீன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது பேசியிருக்கணும். யாருனாலும் சரி, நீங்க எப்படி திமுக ஆதரவு ஆச்சுன்னா சம்பவம் நடக்கும்போது பேசியிருக்கணும். அப்போ பேசுறதுக்கு துப்பு இல்லையே. அப்போ அப்படி நடந்துட்டு ஒரு வேளையில விஜய் கிட்ட தாவேக்காட்ட ஆட்சியை கொடுக்காம காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்து எடப்பாடி ஸ்டாலின் சப்போர்ட்ல உட்கார்ந்தா இந்த ஆட்கள்லாம் உட்காரதான் செய்திருப்பாங்க. சார், புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பொய்யான ஒரு பேச்சு. அந்த போலி பொய்க்கு இவரும் ஒரு போலி பொய்யை பேசுறாரு. விஜய் நம்பர் 1 ஆயிட்டாரு, ஸ்டாலின் நம்பர் 2, நம்பர் 3ங்கிற யதார்த்தத்தை உள்ளுக்குள்ள தெரியாம இருக்க போகுது. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அநேகமா தாவேகா போக வாய்ப்பு இருக்கு, திமுக போக வாய்ப்பு இருக்கு. வேலுமணி, தங்கமணி இவர்களும் திமுக பக்கம் போவாங்களான்னு நினைக்கிறாங்க. இது அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படியே அவங்க பக்கம் கொண்டு போயிருமா? இல்லை நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல தான் இருப்பாரு, அவங்க இல்லாட்டி அடுத்த சப்ஸ்டியூட் இருக்காங்க, அந்த நிலைக்கு மாறுமா? சப்ஸ்டியூட் இருக்கிறாங்க. பட் சப்ஸ்டியூட் இவர் சிவி சண்முகம் கான்ட்ரிபியூஷனை இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, அவரு பண்ணுவாராங்கிற டவுட்டு தான். சண்முகம் லோக்கல் லீடர், சிவி சண்முகம் அவர் லோக்கல் லீடர் அளவுக்கு இருக்க முடியாது. அதே மாதிரி இவர் கமலக்கண்ணன் பசுபதினு ஒருத்தரை போட்டிருக்காங்க. சண்முகத்தை பசுபதி காம்பன்சேட் பண்ணிக்க மாட்டார் அந்த ஓட்டை. அதே மாதிரி விஜயபாஸ்கரை கமலக்கண்ணன் கான்ட்ரிபியூட் பண்ணிட மாட்டார். இன்னொருத்தர் எம்ஆர் விஜயபாஸ்கரை உள்ளுக்குள்ளே போய் ஏறி அடித்தார், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவரும் எம்ஆர் விஜயபாஸ்கரை கான்ட்ரிபியூட் பண்ணிட மாட்டார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு, அந்த தரப்பு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடு கவுண்டர்கள் கூட இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி கூட தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் இருந்துருவாங்கன்னு தான் நான் கணக்கு போடுறேன், தெரியல. இதில் இப்போ வெளியேறி போனதில் யார் பேருக்கா? கடலூர் சம்பத்து பாதிப்பு இருக்கும். இவர் கோயில்பட்டி கடம்பூர் ராஜு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அவர் நாயுடு சமூகம், நாயுடு கம்யூனிட்டியில் பேக்கிங் இருக்குது. விழுந்த ஓட்டு அவருக்கு செல்வாக்கான ஒரு ஓட்டு தான். அதே மாதிரி உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் தெலுங்கு செட்டியார், ஒரு மைனாரிட்டி நான்வடாள கொண்டார், செல்வாக்கு இருக்கு. நீங்கள் இப்படி செல்வாக்கானவங்களாம் எஸ்சிக்கு சுப்பையா கண்டிப்பாக செல்வாக்கான ஒரு தலைவர், சந்தேகமே இல்லை. நல்ல மனிதர், எல்லா ஜாதியும் அவரை பாராட்டக்கூடிய ஒரு தன்மையை நான் பார்க்குறேன் அவரை. ஸோ இவங்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துக்குள்ள பாதிக்கும். ஸ்டேட் வைடு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான், ரெட்டலைனா எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஆனால் இந்த இடத்துக்குள்ள ரெட்டையில ஜெயித்துட்டு எப்படி போகலான்னு மதுராந்தகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், தாராபுரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், பெருந்துறையில் ஒரு ஆர்ப்பாட்டம், இங்கே அம்பாசமுத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், எஸ்சி சுப்பையா பேரெல்லாம் மதிக்கணும் வந்ததுன்னா இந்த ஸ்பிளிட்டில் எடப்பாடிக்கு ஆதரவாக பார்ட்டி சென்டிமெண்ட்டும் ஓரளவு நிற்குதுன்னு பார்க்கலாம்.
பட் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குமில்ல ஒரு முடிவு வருவதற்கு. இல்லை இது இந்திரா காந்தி தோத்ததும் டெசர்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல. இந்த கேடி கோசல்ராம், ஆர்வி சாமிநாதன், சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் எமர்ஜென்சி எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜாலரா அடிச்சுக்கிட்டு கொடூரமான ஒரு ஜனநாயக படுகொலையை ஏற்றுக்கிட்டு தோத்ததும் டெசர்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல. அந்த மாதிரி தான் இவங்க, அது மறுக்கலை. பட்டு கோசல்ராமுக்கு செல்வாக்கு உண்டு திருச்செந்தூர் பகுதியில், அந்த மாதிரி விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டையில் செல்வாக்கு உண்டு. நம்ம செல்வாக்கு உண்டு அவங்களுக்கு ஏரியாவுகள், அதை நம்ம மறுத்து பேச வேண்டாம். நிகழ்ச்சியில் கருத்து கொள்கையாக திரு ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி.